ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போது நமக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் மைனர் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆஃப் 2006 அப்படி அதை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 21 செக்ஷன்ஸ் இருக்குது, ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸோடு சேர்த்து. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். செக்ஷன் 2 வந்து டெஃபினிஷன். எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி தான், எல்லா ஆக்ட்லேயுமே ஃபஸ்ட்டு ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் இருக்கும், அப்புறம் டெஃபினிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. செக்ஷன் 3 வந்து சைல்டு மேரேஜஸ் டு பி வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி பீயிங் எ சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செக்ஷன் 3 என்னென்னா, சைல்டு மேரேஜ் வந்து வாய்டபிள் ஆகக்கூடியது, அது வந்து செல்லுபடி ஆகாமலும் போகலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? அட் த ஆப்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி பீயிங் எ சைல்டு. அதில் அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டி இப்போ 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னா, யாராவது ஒருத்தர் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆப்ஷன், அவங்க நினச்சா வந்து அந்த மேரேஜ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 3. நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு செக்ஷனாக எடுக்கும்போது விளக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன்ஸை தான் பார்க்குறோம் இல்லையா. ஸோ செக்ஷன் 4 என்னென்னா, ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் டு ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டி டு சைல்டு மேரேஜ். அந்த சைல்டு மேரேஜில் அந்த பெண் வந்து அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டிங்க ஆண் பெண்ணில் வந்து அந்த பெண் வந்து குழந்தையாக இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் ரெசிடென்ஸும், தங்கும் இடமும் தங்கும் வசதியும், அவங்களுக்கு தேவையான செலவுகளுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸும் கொடுக்கணுங்கிறத பற்றி, அதுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற ப்ரொவிஷன் தான் வந்து செக்ஷன் 4. சரியா? செக்ஷன் 5 என்னென்னா, கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் சைல்டு மேரேஜ். ஒரு நிமிஷம். இதில் வந்து சைல்டு மேரேஜில் உள்ள சில்ட்ரனுக்கு வந்து கஸ்டடியும் மெயின்டெனன்ஸும் கொடுக்குறத பற்றி சொல்கிறாங்க. செக்ஷன் 6 வந்து லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் ஆஃப் சைல்டு மேரேஜ். அந்த குழந்தை திருமணத்தின் வாயிலாக பிறந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு லெஜிட்டிமசி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது செக்ஷன் 6. ஓகேவா? செக்ஷன் 7 வந்து பவர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டு மாடிஃபை ஆர்டர் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 4 or 5. இப்போ செக்ஷன் 4 or 5 என்ன சொன்னோம்? 4ல் வந்து மெயின்டெனன்ஸும் ரெசிடென்ஸும் ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டிக்கு கொடுக்கறத பற்றி ப்ரொவிஷன் சொல்கிறாங்கன்னு சொன்னோம். செக்ஷன் 5 என்னது? கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் சைல்டு மேரேஜ். இந்த 2 ஆர்டரையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னால் எல்லா கோர்ட்டுமே இருக்குது அதுக்கு கீழே, அதை நான் உங்களுக்கு அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். அது அப்படி கொடுத்த ஆர்டரை வந்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம் கோர்ட்ஸ் நினச்சா, அப்படிங்கிறத செக்ஷன் 7ல் சொல்கிறாங்க. ஓகேவா? செக்ஷன் 8 வந்து கோர்ட் டு விச் பெட்டிஷன் ஷுட் பி மேட், எந்த கோர்ட்டில் பெட்டிஷன் போடணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 9 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் மேல் அடல்ட் மேரிங் எ சைல்டு. இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணுறாங்க, அதில் குழந்தை திருமணம் அப்படின்னா என்ன? ஆணுக்கு வந்து 21 வயது நிரம்பாமல் இருந்தால் அவர் குழந்தை. ஓகேவா? குழந்தை திருமணம் அந்த திருமண சட்டத்தின் படி. பெண்ணுக்கு வந்து 18 வயசு நிரம்பாமல் இருக்கணும். இப்போ வந்து அந்த ஆண் வந்து அடல்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதாவது 21 வயசை தாண்டிடுச்சு, ஆனால் அந்த பெண் வந்து குழந்தையாக தான் இருக்காங்க, 18 வயசு கீழே தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு கல்யாணத்தை, அதாவது பெரிய மனிதர், அடல்ட்டான ஒரு மனிதர் ஒரு குழந்தையை திருமணம் பண்ணிட்டாருன்னா அவருக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 9ல் சொல்கிறாங்க. ஓகேவா? செக்ஷன் 9. செக்ஷன் 10 என்னென்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் சாலம்னைசிங் எ சைல்டு மேரேஜ். அப்படி ஒரு குழந்தை திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான தண்டனை என்ன? நடத்தி வைப்பவங்க எல்லாருக்கும் என்ன தண்டனைன்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 11 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆர் பெர்மிட்டிங் சாலம்னைசேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். சைல்டு மேரேஜை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறது, தூண்டி விடுறது, அதை ப்ரொமோட் பண்ணுறது, அதை என்கரேஜ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் உள்ள பனிஷ்மெண்ட் என்னங்கிறது செக்ஷன் 11ல் சொல்கிறாங்க. செக்ஷன் 12 வந்து மேரேஜ் ஆஃப் எ மைனர் டு பி வாய்ட் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க, சந்தர்ப்பங்கள். அந்த சந்தர்ப்பங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி மேரேஜில் வந்து
சைல்டு மேரேஜ் வந்து வாய்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதுலாம் வாய்டபிள், அதை பற்றி சொன்னதில்ல. இப்போ வந்து வாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்டபிள் அப்படின்னா செல்லுபடி ஆகாமலும் இருக்கலாம் அந்த தக்க அப்படிங்கிற மாதிரி. வாய்டு அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது, அது செல்லாது நடந்தப்பவே அந்த மாதிரி. அப்புறம் வந்து செக்ஷன் 13 பவர் ஆஃப் கோர்ட் டு இஷ்யூ இன்ஜெக்ஷன் ப்ரோஹிபிட்டிங் சைல்டு மேரேஜஸ். கோர்ட்டுக்கு ஒரு குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன், அதாவது தடை உத்தரவு இஷ்யூ பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 13 சொல்கிறாங்க. செக்ஷன் 14 வந்து சைல்டு மேரேஜஸ் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஆர்டர் டு பி வாய்டு. அந்த மாதிரி ஒரு ஆர்டர், அந்த மாதிரி ஒரு தடை உத்தரவு கொடுத்தும் அந்த உத்தரவை எதிர்க்கும் வகையில் சைல்டு மேரேஜ் நடந்தால் அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 15 வந்து அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். இந்த குழந்தை திருமணத்தை ஒட்டி நடக்கிற இந்த இப்போ நான் சொன்ன அஃபென்சஸ் குற்றங்கள் எல்லாமே வந்து காக்னிசபிள், நான் பெயிலபிள். காக்னிசபிள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சிஆர்பிசியில் சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் பெயிலபிள்னால் உங்களுக்கு வந்து பெயில் வந்து ஆஸ் அ ரைட்டாக கிடைக்காது, நீங்கள் அதை அப்ளை பண்ணி கோர்ட் தந்தால் தான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும். அப்புறம் வந்து காக்னிசபிள் குற்றங்களும் என்ன அப்படின்னு சிஆர்பிசியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அது கொஞ்சம் காக்னிசபிள் அப்படின்னா வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி குற்றங்கள். அப்புறம் வந்து செக்ஷன் 16 வந்து சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சைல்டு மேரேஜை ப்ரொஹிபிட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம்னு. அப்புறம் செக்ஷன் 70 சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் டு பி பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 18 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த், ஒரு நல்ல எண்ணத்தில் ஆக்ஷன் எடுத்தால் அதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 19 வந்து பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த ரூல் பண்ணலாம், அவங்களுக்கு ரூலை தயாரித்து அந்த ரூல் போடலாம் புதுசாக, அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத பற்றி. செக்ஷன் 20 வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட் நம்பர் 25 ஆஃப் 1955, அதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சொல்கிறாங்க. செக்ஷன் 21 தான் லாஸ்ட் செக்ஷன், ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். ஓகே, ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ்னால் பழைய ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணி புதுசாக வந்ததை பற்றியும் இனிமேல் இதுதான் சேவிங் கிளாஸில் இருக்குங்கிறத பற்றியும் தான் லாஸ்ட் செக்ஷனாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் கண்டென்ட்ஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், சைல்டு மேரேஜ், த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு செக்ஷனையும் நம்ம வந்து எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 எப்போ வந்து இதோட ஆக்ட் நம்பர் வந்து 6 ஆஃப் 2007. ஓகேவா. ஸோ நம்பர் 6 ஆஃப் 2007 இதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக மல்டிபிள் சாய்ஸஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்டு என்ஃபோர்ஸ் ஆன டேட் வந்து 10th January 2007. 2006 ஆக்டு என்ஃபோர்ஸ் ஆனது 10th January 2007. இது எதுக்காக வந்திருக்கு, நீங்கள் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் பார்த்தீங்கன்னா, an act to provide for the prohibition of solemnization of child marriage and for matters connected therewith and incidental thereto. சைல்டு மேரேஜுக்கு தொடர்பான அதை தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களுக்கான, அதாவது சைல்டு மேரேஜ் சாலம்னைசேஷன்னா அது நடைபெறக்கூடிய, அதை ஏற்பாடு செய்கிறது. ஓகேவா. இது தொடர்பான இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து தடை செய்வதற்கான ஒரு சட்டம் தான் இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. பீட் enacted by parliament in 57th year of Republic of India. ஓகேவா. 57வது ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவில் வந்து அந்த இயரில் தான் வந்து இதை வந்து நம்ம பாராளுமன்றம் இனாக்ட் பண்ணாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 1 வந்து ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். இதில் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸ் 1 சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, த ஆக்ட் மே பி கால்ட் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இந்த ஆக்டை எப்படி நம்ம இனிமேல் கூப்பிடுவோம்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006ன்னு சொல்ல போகிறோம். அப்புறம் வந்து சப்செக்ஷன் 2 என்னது அப்படின்னா, அதான் செக்ஷன் 1ல் சப்செக்ஷன் 2 என்னது அப்படின்னா, இட் எக்ஸ்டென்ஸ், எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும், எங்கே அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு.
It extends to the whole of India except the state of Jammu and Kashmir, and it applies also to all citizens of India without and beyond India. ஓகேவா? ஸோ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர இந்தியா முழுவதும் இது அப்ளை ஆகும். அப்புறம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. பியாண்ட் அண்ட் வித்தவுட் இந்தியா, இந்தியாவில் இல்லை என்றாலும் இது இந்தியன் சிட்டிசனுக்கு இது அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம திருப்பி ஏதாவது அமெண்ட்மெண்ட் இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது அமெண்ட்மெண்ட் வந்துச்சான்னு பார்த்து உங்களுக்கு நான் வந்து அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த செக்ஷனை பற்றி ப்ரொவிஷன் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நத்திங் கண்டெய்ன்ட் இன் திஸ் ஆக்ட் ஷால் அப்ளை டு ரெனன்கன்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, பாண்டிச்சேரியில் உள்ள ஃப்ரெஞ்ச் குடியுரிமை பெற்றவர்கள், ஃப்ரெஞ்சோட பர்சனல் லாஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது நம்ம நாட்டில் உள்ள பர்சனல் லாஸை ஃபாலோ பண்ணாமல் இன்னும் ஃப்ரெஞ்ச் குடியேற்றங்களாகவே இருக்கிறவர்கள், ஃப்ரெஞ்சு பர்சனல் லாஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்செக்ஷன் 3 வந்து இட் ஷால் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் சச் டேட் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் appoint, and different dates may be appointed for different states, and any reference in any provision to the commencement of this act shall be construed in relation to any state as a reference to the coming into force of that provision in that state. இது எல்லாம் நம்ம படிக்கிற எல்லா ஆக்ட்லேயும் காமனாக இப்படி ஒரு க்ளாஸை கொண்டு வந்துடுவாங்க இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ நோட்டிஃபிகேஷன் படி அஃபிஷியல் கெசட்டில் அப்போ சொல்லிவிட்டு நமக்கு வந்து இந்த ஆக்டை வந்து ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டில் மாறுபடலாம். அந்த ஸ்டேட்டை பொறுத்து அவங்களுக்கு எப்போ ஃபோர்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ எப்போ வந்து அதுக்கான சந்தர்ப்ப சூழல் சரியாக அமைதோ அப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ செக்ஷன் 1 முடிச்சிட்டோம். செக்ஷன் 2 வந்து டெஃபினிஷன்ஸ் அப்படின்னா இந்த ஆக்டில் எந்தெந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம், முக்கியமான வார்த்தைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுதான் டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ வந்து செக்ஷன் 2ல் வந்து கிளாஸ் ஏ வந்து சைல்டு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. சைல்டுனா யார்? சைல்டுனா a person who if a male has not completed 21 years of age and if a female has not completed 18 years of age. ஓகேவா? இது நான் ஏற்கனவே சொன்னதான். ஆணாக இருந்தால் 21 வயது நிரம்பாதவர், பெண்ணாக இருந்தால் 18 வயது பூர்த்தியாகாதவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஆக்டு பொறுத்து மட்டும் அவங்க வந்து குழந்தையாக தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது கிளாஸ் ஏ. இப்போ சைல்டோட டெஃபினிஷன் வந்து நமக்கு பிஎன்எஸில் வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது இல்லை பிஎன்எஸ்லேயும் வேறு கொடுக்கல, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே வந்து கிளாஸ் சியில் வரும். செக்ஷன் 2 கிளாஸ் சி வரும். செக்ஷன் 2C கிளாஸ் இல்லை, செக்ஷன் 2Cயில் வந்து சைல்டு வரும். இதில் செக்ஷன் 2A. ஓகேவா? இப்போ செக்ஷன் 2B பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் அது சொல்லியிருக்காங்க. சைல்டு மேரேஜ்னால் என்னது அப்படின்னு மீன்ஸ் அ மேரேஜ் டு விச் எய்தர் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் இஸ் எ சைல்டு. அந்த மேரேஜ் வந்து அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க குழந்தையாக இருந்தால் போதும், அது சைல்டு மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2C என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்டிங் பார்ட்டினா யார்? இப்போ நமக்கு சைல்டு மேரேஜ் என்னன்னு சொல்லிட்டாங்க, கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் சைல்டாக இருக்கணும்னு. கான்ட்ராக்டிங் பார்ட்டினா என்னென்னு தெரியணும்ல. ஸோ வரிசை சொல்கிறாங்க பாருங்கள். சைல்டுனா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க, அப்புறம் சைல்டு மேரேஜ்னால் என்னென்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ்னால் யாருன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்டிங் பார்ட்டினா இன் ரிலேஷன் டு எ மேரேஜ் மீன்ஸ் எய்தர் ஆஃப் த பார்ட்டிஸ் ஹூஸ் மேரேஜ் இஸ் ஆர் இஸ் அபவுட் டு பி தேர்வை சாலம்னைஸ்ட். யாருக்கு கல்யாணம் நடக்க போதோ, திருமணம் நடக்க போதோ, அவங்க தான் வந்து கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. யார்? 2 பேருக்கு. அப்புறம் இப்போ டி என்ன சொல்கிறாங்க, 2D என்ன சொல்கிறாங்கன்னா சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அப்படின்னா யாருன்னு சொல்கிறாங்க. இன்க்ளூட்ஸ் த சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 16. இப்போ செக்ஷன் 16 வாசித்தா தான் நமக்கு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் யாருன்னு விளக்கமாக தெரியும். இப்போ டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1ல் யாரை சொல்லியிருக்கோமோ
அவங்க தான் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஓகேவா, டெஃபினேஷனில் செக்ஷன் 2E டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? District court means in any area for which a family court established under section 3 of the Family Court Act 1984 exists such family court, and in any area for which there is no family court but a city civil court exists, that court in any other area, the principal civil court of original jurisdiction, and includes any other civil court which may be specified by the state government by notification in the official gazette as having jurisdiction in respect of the matters deal with it within this act. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா யார் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் 1984 கீழே செக்ஷன் 3 அதில் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊரில். அந்த ஃபேமிலி கோர்ட்டு தான் வந்து இங்கே சொல்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகாத பட்சத்தில், அப்படி யாருமே இல்லைன்னா, அங்கே இருக்கிற சிட்டி சிவில் கோர்ட் வந்து அங்கே சிட்டி சிவில் கோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக வேலை வைப்பாங்க இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் இல்லாத, அது எனி அதர் ஏரியாவில் அதுவும் இல்லாத பட்சத்தில் வந்து த பிரின்சிபல் சிவில் கோர்ட் ஆஃப் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். பிரின்சிபல் சிவில் கோர்ட் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள கோர்ட் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்தந்த நேரத்தில் ஜூரிஸ்டிக்ஷனை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தீர்மானித்து அவங்க வந்து அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஓகேவா? அதுபடி தான் நடக்கும் ஜூரிஸ்டிக்ஷன். அப்புறம் வந்து எஃப். ஸோ செக்ஷன் 2ல் எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, மைனர் அப்படின்னா யாருன்னு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. மீன்ஸ் எ பர்சன் ஹூ under the provision of the Majority Act 1875 is to be deemed not to have attained its majority. மைனர்னால் வேறு ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை. மெஜாரிட்டி ஆக்ட் 1875 இருக்கு இல்லையா? அந்த மெஜாரிட்டி ஆக்டில் யார் மெஜாரிட்டி அட்டன் பண்ணலையோ அவங்கெல்லாம் மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும் என்ன ஏஜ்னால் நம்ம மெஜாரிட்டி ஆக்டை போய் பார்க்கணும். 1875 இது வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா. சரியா? அப்புறம் செக்ஷன் 3. இப்போ செக்ஷன் 1 முடிச்சாச்சு, 2 முடிச்சாச்சு, 3. செக்ஷன் 3ல் என்ன சொன்னாங்க, சைல்டு மேரேஜஸ் டு பி வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி பீயிங் எ சைல்டு. ஓகேவா? ஒருத்தங்க குழந்தையாக இருக்காங்கன்னா அவங்களோட ஆப்ஷன், அவங்களோட விருப்பத்தின் பேரில், அவங்களோட தேர்வின் பேரில் இந்த சைல்டு மேரேஜ் வாய்டபிளாக ஆகலான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 3 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி சைல்டு மேரேஜ் வெதர் solemnized before or after the commencement of this act shall be voidable at the option of the contracting party who was a child at the time of marriage. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த குழந்தை திருமணமாக வேணாலும் இருக்கட்டும், அது இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, எந்த குழந்தை திருமணமாக இருந்தாலும் சரி, அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டி யாரோ ஒருத்தங்க கல்யாணம் நடைபெற்ற சமயத்தில் அவர்கள் குழந்தையாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்களோட தேர்வின்படி அவங்க வேணும்னா இது வந்து வாய்டபிள் மேரேஜ் அப்படின்னு பெட்டிஷன் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சைல்டு மேரேஜஸ் டு பி வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி பீயிங் ஏ சைல்டு, அதை சொல்கிறாங்க சப்செக்ஷன் 1. இப்போ வந்து ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்கோம், ப்ரொவைடட் தட் ஏ பெட்டிஷன் ஃபார் annulling a child marriage by a decree of nullity may be filed in the district court only by a contracting party to the marriage who was a child at the time of the marriage. அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்ரி ஆஃப் நல்லிட்டினா அந்த திருமணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்குவோம், அதுக்கு பேர் தான் டிக்ரி ஆஃப் நல்லிட்டி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டிக்ரி ஆஃப் நல்லிட்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அந்த திருமண நேரத்தில் யார் அந்த குழந்தையாக இருந்தாங்களோ, கான்ட்ராக்டிங் பார்ட்டி குழந்தையாக இருந்தாங்களோ அவங்க தான் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் எ பெட்டிஷன் த பெட்டிஷனர் இஸ் அ மைனர், த பெட்டிஷன் மே பி ஃபைல்டு த்ரூ ஹிஸ் ஆர் ஹர் கார்டியன் ஆர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அலாங் வித் த சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர். சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தராங்க. ஒருவேளை அந்த பெட்டிஷன் போட வேண்டியவங்க வந்து மைனர்னு வச்சுக்கோங்க.
அவங்களால பெட்டிஷன் போடுற வயசு வரல அவங்களுக்கு. அப்போனா 18 வயசு கீழே இருக்கிறவங்களாம் மைனர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களால கோர்ட்டில் பெட்டிஷன் போட முடியாதுன்னா அவங்களோட கார்டியன் மூலமாகவோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களோ அடுத்த ஃப்ரெண்டோ யாரோ ஒரு நண்பர், ஓகேவா, அவங்க மூலமாகவோ அலாங் வித் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர், அதாவது சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸரையும் சேர்த்து அவர் கூட சேர்ந்து பெட்டிஷனை போடலான்னு சொல்கிறாங்க. இதான் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3, அது செக்ஷன் 3ல் சப்செக்ஷன் 3 என்ன அப்படின்னா, த பெட்டிஷன் அண்டர் தி செக்ஷன் மே பி ஃபைல்ட் அட் எனி டைம் பட் பிஃபோர் த சைல்டு ஃபைலிங் த பெட்டிஷன் கம்ப்ளீட்ஸ் 2 years ஆஃப் அட்டைனிங் மெஜாரிட்டி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷன் வந்து எப்போனாலும் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு வார்த்தையை சொல்லிவிட்டு, ஆனால் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற குழந்தை வந்து மெஜாரிட்டி அட்டைன் பண்ணி 2 வருஷம் தாண்டாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 16 வயசில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 2003லன்னு வச்சுக்கோம், 16 வயசு. அப்போ வந்து 2006 தான் இந்த சட்டம் வருது. இந்த சட்டம் வந்தாலுமே அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க குழந்தை தானே, ஸோ அவங்க வந்து எலிஜிபிள், அவங்க போடலாம். ஆனால் இப்போ வந்து 16, அப்போ வந்து 2003ல் 16னா 4, 5 வந்து 17, 18, 2005லேயே அவங்க மெஜாரிட்டி அட்டன் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே. ஸோ வந்து 2006, 7க்குள்ளே இந்த பெட்டிஷனை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டி அட்டன் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இப்போ சப்செக்ஷன் 4, while granting a decree of nullity under this section, the district court shall make an order directing both the parties to the marriage and their parents or their guardians to return to the other party his or her parents or guardian, as the case may be, the money, valuable ornaments and other gifts received on the occasion of the marriage by them for the other side, from the other side, or an amount equal to the value of such valuables, ornaments, other gifts and money. ஸோ இதில் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் வந்து டிக்ரி ஆஃப் நல்லிட்டி பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் பாஸ் பண்ணும்போது இன்னொரு ஆர்டரையும் சேர்த்து போடலாம். அது எப்படின்னா, அந்த குழந்தைக்கு, அதாவது நல்லிட்டி யாருக்கு கிடைக்குதோ, குழந்தை திருமணம் தானே, அந்த பார்ட்டிக்கு அதர் பார்ட்டி வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அடல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து கல்யாணத்தப்போ ஏதாவது அந்த கல்யாணத்துக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஏதாவது நகையோ பணமோ சீரோ வரதட்சணையோ இல்லை அதான் சீர்பொருட்கள், ஜாமானங்கள், இதெல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த டிகிரி அப்போ அவங்க திருப்பி இந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு நிமிஷம், ஒருவேளை அது கொடுக்க முடியலை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான மணி கொடுக்கணும், ஓகேவா. அது யாருக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு, தேர் பேரண்ட்ஸ், தேர் கார்டியன், யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட, இல்லை கார்டியன்ஸ் இருந்தாங்கன்னா கார்டியன்ஸ்கிட்ட, இல்லைன்னா கார்டியன் ஆஸ் அ கேஸ் மேபி டு ரிட்டர்ன் அதர் பார்ட்டி, அவங்க மற்ற இன்னொரு பார்ட்டி வந்து இவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. Provided that no order under this section shall be passed unless the concerned parties have been given notices to appear before the district court and show cause why such order should not be passed. இந்த மாதிரி ஒரு இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி வந்து கன்சர்ன் கொடுத்து அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்காத, அவங்க அப்பியர் ஆகி நோட்டீஸ் கோர்ட்டுக்கு கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு நிமிஷம், that no order under this section shall be passed unless the concerned parties have been given notices to appear before the district court and show cause why such order should not be passed. wait ஓகே, இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட், நம்ம கேவியட் பெட்டிஷன் மாதிரியே, ஓகேவா. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கன்சர்ன்ட் பார்ட்டிஸ்க்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க
அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள வர வைக்காமலே, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாமலே கோர்ட் வந்து ஆர்டரை பாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ப்ரொவிஷனை கொடுப்பாங்க. இப்போ செக்ஷன் 4 ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் டு ஃபீமேல். இதுக்கு முந்தின செக்ஷன் வந்து அந்த ஆண் குழந்தையாக இருந்தாலுமே அதே ரூல் தான், ஓகேவா? ஸோ இப்போ பொண்ணுங்களுக்கு தான்ட்டு சொல்லலை. இப்போ வந்து ஒரு பொண்ணு அடல்ட்டு, ஒரு 25 வயசு பெண்மணி ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன்தான் குழந்தை. அந்த பையனுக்கு என்னெல்லாம் செலவாச்சு, அந்த பையன் வீட்டிலேருந்து என்னெல்லாம் வாங்கினாங்க, என்ன கிஃப்ட் வாங்கினாங்கங்கிறது இந்த பெண்மணி திருப்பி கொடுத்து தான் ஆகணும். இல்லை பணமாவோ எது நகை வாங்கியிருந்தாங்கன்னா கொடுக்கணும். ஸோ அது வந்து 2 பேருக்குமே வந்து ஜெண்டர் நியூட்ரலான ஒரு செக்ஷன் தான் செக்ஷன் 3, சரியா? இப்போ செக்ஷன் 4 வந்து ஜெண்டர் நியூட்ரல் கிடையாது, ஏன்னா அது வந்து ஃபீமேலுக்காக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் டு ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டி டு சைல்டு மேரேஜ். அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், அந்த குழந்தை திருமணத்தில் அந்த குழந்தை வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் ரெசிடென்ஸும் அந்த பையன் இல்லைன்னா பையன் வீட்டார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, while granting a decree under section 3, the district court may also make an interim or final order directing the male contracting party to the child marriage, and in case the male contracting party to such marriage is a minor, his parent or guardian to pay maintenance to the female contracting party to marriage until her remarriage. ஸோ சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறா, 4 என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி அது அந்த குழந்தை திருமணத்தில் வந்து அந்த மணப்பெண் வந்து குழந்தை, சரியா? அந்த பையன் வந்து அடல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பையன் என்ன பண்ணணும், அந்த பொண்ணு திருப்பி கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவளுக்கு தேவையான செலவுக்கான மெயின்டெனன்ஸும் அவள் தங்கும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பையனும் சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கும் 21 வயசு கீழே தான் அப்படின்னா, அந்த பையனோட அப்பா அம்மாவோ இல்லைன்னா அந்த பையனோட கார்டியனோ இந்த பெண் குழந்தைக்கு மெயின்டெனன்ஸு பே பண்ணணும். அவள் திருப்பி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் மெயின்டெனன்ஸும் தங்கும் வசதியும் அவங்களோட பொறுப்பில் அவங்க செலவில் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதுதான் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செக்ஷன் 4ல் சப்செக்ஷன் 2 என்னது அப்படின்னா, the quantum of maintenance payable shall be determined by the district court having regard to the needs of the child, the lifestyle enjoyed by such child during her marriage, and the means of income of the paying party. ஸோ குவாண்டம் ஆஃப் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து முடிவு பண்ணும், சரியா? எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, அந்த குழந்தையோட வாழ்வாதாரம், அதாவது திருமண பந்தத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு வாழ்வை அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ண லைஃப் ஸ்டைல் என்ஜாய்டு பை சச் சைல்டு டியூரிங் ஹர் மேரேஜ், அதே வாழ்வாதாரத்தை அவங்க திருப்பி பெறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் எவ்வளோ செலவாகுமோ அதை வந்து குவாண்டம் ஆஃப் மெயின்டெனன்ஸாக பே பண்ண சொல்லுவாங்க. அதுபோக அந்த கொடுக்குற பார்ட்டி இருக்காங்கல்ல, அந்த பையனோ அந்த பையன் வீட்டாரோ அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பார்த்தும் கோர்ட் வந்து தீர்மானம் செய்யும், சரியா? இப்போ செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மே பி டைரக்டட் டு பி பெய்டு மந்த்லி ஆர் இன் லம்சம். மந்த்லி கொடுக்குறதாகவும் ஆர்டர் போடலாம், இல்லை மொத்தமாக நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னும் ஆர்டர் போடலாம், சரியா? இப்போ வந்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4 என்னென்னா, இன் கேஸ் த பார்ட்டி மேக்கிங் த பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 3 இஸ் த ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டி, த கோர்ட் மே ஆல்சோ மேக் எ சூட்டபிள் ஆர்டர் ஆஸ் டு ஹர் ரெசிடென்ஸ் அண்டில் ஹர் ரீமேரேஜ். ஒருவேளை அதாவது பெண் குழந்தை தான் வந்து இந்த பெட்டிஷனை போடுறாங்க, அந்த திருமணத்தின் போது குழந்தையாக இருந்த பெண் தான் பெட்டிஷனை போடுறாங்கங்கிற பட்சத்தில் அவங்க ரீமேரேஜ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரெசிடென்ஸ் வேணுங்கிறதுக்கு கோர்ட் தனியாக ஒரு ஆர்டரை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சூட்டபிள் ஆர்டர், அதுக்கு தகுந்த ஆர்டர். செக்ஷன் 5 என்ன அப்படின்னா, கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் சைல்டு மேரேஜ். சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, வேர் தேர் ஆர் சில்ட்ரன் born ஆஃப் த சைல்டு மேரேஜ் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஷால் மேக் அன் அப்ரோப்ரியேட் ஆர்டர் ஃபார் த கஸ்டடி ஆஃப் சச் சில்ட்ரன்.
அந்த குழந்தை திருமணத்தின் வாயிலாக குழந்தைகள் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கஸ்டடி வேணும், பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கோர்ட் வந்து தேவையான அப்ராப்ரியேட்டான ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 சொல்லுது. செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, while making an order for the custody of a child under this section, the welfare and best interest of the child shall be paramount consideration to be given by the district court. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து எதுக்கு முக்கியமான எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்டரை பாஸ் பண்ணும்போது, கஸ்டடி ஆஃப் எ சைல்டு அப்படிங்கிற ஆர்டரை பாஸ் பண்ணும்போது அந்த குழந்தையோட நலன் கருதி அவங்களுக்கு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஆர்டர் கொடுக்கணுங்கிறத பொறுத்து தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 5 சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, an order for custody of a child may also include appropriate direction for giving to the other party access to the child in such a manner as may best serve the interest of the child, and such other orders as the district court may in the interest of the child deem proper. Direction giving to the other party access to the child. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அதர் பார்ட்டிஸ் வந்து அந்த குழந்தைய பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த குழந்தையோட பாதுகாப்பை முன்னிட்டு தான் ஆர்டர் பாஸ் பண்ணணுங்கிறத வந்து சப்செக்ஷன் 3 செக்ஷன் 5 சொல்கிறாங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பெரிய ஆண்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு குழந்தைய வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய பெட்டிஷன் போட்டு அவங்களோட பாதுகாப்பை கருதி அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் வந்து அதில் ஒரு குழந்தைங்க பிறகு அவங்களையும் தனியாக வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து இந்த அதர் பார்ட்டி கிட்ட இருக்கிறது, அவங்க ஆக்சஸ் பண்ணுறது பாதுகாப்பாங்கிறத நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு தான் டைரக்ஷன் கொடுப்பாங்க கோர்ட்டு. அதாவது சில நேரம் வந்து அது பாதுகாப்பாகவே இருக்காது. அந்த குழந்தைய வந்து நம்ம ஏதாவது பண்ணிடலாம், அந்த குழந்தைய கடத்திடலாம், அந்த குழந்தைய இப்படி எடுத்து அந்த பொண்ணு தன்னால் வந்துடுவா, இல்லை அந்த குழந்தைய ஏதாவது பண்ணால் அந்த பையன் நம்மளை விட்டு போக முடியாது அப்படின்லாம் நினைக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த அதர் பார்ட்டியோட ஆக்சஸை ஃபுல்லாகவே கோர்ட் வந்து கட் பண்ணுற அளவுக்கும் அவங்க தரலாம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க இம்ப்ளைடாக. ஸோ நம்ம வந்து வி ஷுட் ரீட் த லாஸ் இன் பிட்வீன் லைன்ஸ். அந்த லாஸ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டால் பார்த்தது. அந்த லாஸ் எதுக்காக உருவாக்குனாங்க, அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வராங்கங்கிறதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆஸ் அ லாயர் வி ஷுட் நோ ஆல் திஸ் ட்ரிக்ஸ் while reading a legislation laws அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகே, அப்புறம் வந்து subsection 4, the district court may also make an appropriate order for providing maintenance to the child by a party to the marriage or their parents or guardians. ஓகே, அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி பேரண்ட்ஸுக்கோ கார்டியன்ஸுக்கோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அப்ரோப்ரியேட் ஆர்டர் பாஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 6, லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் ஆஃப் சைல்டு மேரேஜ். இந்த கொஷின் வந்து லாஸ்ட் டைம் ஏபிபியில் கேட்டிருந்தாங்க, அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ செக்ஷன் 6, லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் ஆஃப் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது செக்ஷன் 6 சொல்கிறாங்க. Notwithstanding that a child marriage has been annulled by a decree of nullity under section 3, every child begotten or conceived of such marriage before the decree is made, whether born before or after the commencement of this act, shall be deemed to be a legitimate child for all purpose. அதாவது இதன் மூலமாக ஒரு செல்லுபடியாகாத திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா பர்பஸ்லேயும் அவங்களும் வந்து சட்டப்படி பிறந்த குழந்தைகள் தான். அவங்க வந்து நீ தவறாக பிறந்தவ, தப்பாக பிறந்தவ இப்படி அப்படிங்கிற அவங்கள ஒதுக்கியே வைக்க முடியாது. அவங்களும் லெஜிட்டிமேட் சைல்டு. லெஜிட்டிமேட்டாக ஒரு திருமணமாகி ஒரு திருமண பந்தத்துலேருந்து பிறந்த குழந்தைங்கள மாதிரி தான் அவங்களையும் நம்ம
இது பண்ண முடியும், லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த இந்த ஆக்டுக்கு முன்னாடி அவங்க பிறந்திருந்தாலும் சரி, இந்த ஆக்டுக்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி கல்யாணம் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்தாலும் சரி, எப்படி ஆனாலும் அந்த குழந்தைகளும் லெஜிட்டிமேட் சில்ட்ரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 7 வந்து பவர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டு மாடிஃபை ஆர்டர்ஸ் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 4 ஆர் செக்ஷன் 5. செக்ஷன் 4-5ல் ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. செக்ஷன் 4-5 என்னது மெயின்டெனன்ஸ் ரெசிடென்ஸ் ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டி கொடுக்கணுங்கிறது. 5 வந்து கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் சைல்டு மேரேஜ், அது மூலமாக பிறந்த குழந்தைங்களுக்கு கஸ்டடி கொடுக்கணுங்கிறது செக்ஷன் 5. இந்த ரெண்டு ஆர்டரையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வந்து மாடிஃபை பண்ணுறதை பற்றி செக்ஷன் 7ல் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் shall have the power to add to modify or revoke any order made under section 4 or 5, and if there is any change in the circumstances at any time during the pendency of the petition and even after the final disposal of the petition. கேஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, கேஸ் முடிஞ்சு பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு இந்த செக்ஷன் 4 செக்ஷன் 5 தொடர்பான ஆர்டர்ஸில் எதையும் சேர்க்குறதுக்கோ மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை ஆர்டரையே ரிவோக் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குன்னு செக்ஷன் 7 சொல்லுது. ஓகேவா. செக்ஷன் 8 என்னென்னா, கோர்ட் டு விச் பெட்டிஷன் ஷுட் பி மேடு. எந்த கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போடணும்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிராண்ட் ஆஃப் ரிலீஃப்ஸ் அண்டர் செக்ஷன் 3, 4, 5. த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஷால் இன்க்ளூட் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் த பிளேஸ் வேர் த டிஃபெண்டன்ட் ஆர் த சைல்டு ரெசைட்ஸ், ஆர் வேர் த மேரேஜ் வாஸ் solemnized, or where the parties last resided together, or the petitioner is residing on the date of presentation of the petition. இது கிட்டத்தட்ட நம்ம அடல்ட்டு டிவோர்ஸுக்கு போடுற மாதிரி தான், அதே மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டாக அவங்க 2 பேரும் எங்கே வாழ்ந்தாங்க அந்த இடத்துல வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் அங்கே இருக்கிற கோர்ட்டுக்கு. இல்லைனா அவங்க வந்து பெட்டிஷன் போடும்போது அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அங்கேயும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைனா அந்த குழந்தையோ இல்லைனா அந்த டிஃபெண்டண்ட்டோ அந்த எதிர்த்தரப்பினரோ வாழ்கிற இடமும் ஜூரிஸ்டிக்ஷனாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லைனா கல்யாணம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதும் ஜூரிஸ்டிக்ஷனாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாஸில் உள்ள கோர்ட் எல்லாத்துக்குமே ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 8. செக்ஷன் 9 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் மேல் அடல்ட் மேரிங் எ சைல்டு. இப்போ என்ன வருது, ஒரு பெரிய ஆண் ஒரு பெண் குழந்தையை திருமணம் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத செக்ஷன் 9 சொல்கிறாங்க. whoever being a male adult above 18 years of age contracts a child marriage shall be punishable with rigorous imprisonment which may extend to 2 years or with fine which may extend to 1 lakh rupees or both, or with both. அதாவது 18 வயசு நிரம்பிய எந்த ஒரு ஆணுமே being a male adult above 18 years of age, ஆனால் 21 வயசுக்கு கீழே இருந்தாலே அவரும் வந்து சைல்டு மேரேஜில் வரவர் தானே. ஆனால் இந்த செக்ஷன் இப்படி சொல்லியிருக்காங்க, ஏன்னு தெரில. ஸோ whoever being a male adult above 18 years of age contracts a child marriage shall be punishable with rigorous imprisonment which may extend to 2 years. ஓகே, 2 வருஷத்துக்கு ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டாக கூட ஆகலாம். இல்லைனா 1 lakh ஃபைன் ஆர் வித் போத், ரெண்டையுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா, இன்னும் ஒரு நிமிஷம், சைல்டு 1 செகண்ட். இப்போ அடுத்து வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் சாலம்னைசிங் சைல்டு மேரேஜ். ஒரு குழந்தை, இவங்க 2 பேருமே குழந்தைங்க தான், இல்லைனா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் குழந்தைங்க, இல்லைனா யாரோ ஒருத்தங்க வந்து இது சின்ன பிள்ளைங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க பாருங்கள். அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், பூசாரியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத செக்ஷன் 10ல் சொல்லியிருக்காங்க. whoever performs, conducts, directs or abets any child marriage shall be punishable with rigorous imprisonment which may extend to 2 years and shall be liable to fine which may extend to
1 lakh rupees unless he proves that he had reasons to believe that the marriage was not a child marriage. யாராக வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? யாராக இருந்தாலும், அதாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க அப்படின்னு சொன்னாலோ, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாலோ, இல்லைன்னா அதை பெர்ஃபார்ம் பண்ணாலோ, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாலோ, இல்லைன்னா தூண்டி விட்டாலோ அந்த கல்யாணம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் 2 வருஷத்துக்கான கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படலாம். இல்லைன்னா 1 lakh வரை எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஃபைனு. இதுக்கு வந்து ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் எப்போ தப்பிக்கலாம்? இல்லை, எனக்கு இது ஒரு குழந்தை திருமணம்னே தெரியாது. இப்போ பூசாரி வந்து ஐயர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவங்களுக்கு 2 பேருக்கு சின்ன பிள்ளைங்க, இல்லை இதில் ஒருத்தங்க சின்ன பிள்ளைங்கன்னே எனக்கு தெரியாது, அது தெரியாமல் தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணார்னா அவரை வந்து நிரபராதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவருக்கு 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம். 2 வருஷமாக கூட ஆகலாம் மேக்ஸிமம், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பூசாரி சொன்னேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக கல்யாணம் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 11 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆர் பெர்மிட்டிங் சாலனைசேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். இதில் வந்து சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க, வேர் ஏ சைல்டு கான்ட்ராக்ட்ஸ் a child marriage, any person having charge of the child, whether as parent or guardian or any other person or in any other capacity, lawful or unlawful, including any member of an organization or association of persons who does any act to promote the child marriage or permits it is solemnized or negligently fails to prevent it from being solemnized, including attending or participating in a child marriage, shall be punishable with rigorous imprisonment, which may extend to 2 years, and shall also be liable to fine which may extend to up to 1 lakh. ஸோ இதில் சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, என் பிள்ளை சின்ன பிள்ளைன்னு தெரிஞ்சும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேரண்ட்டு, இல்லைனா அந்த குழந்தைக்கு கார்டியனு, இல்லைனா சொந்தக்காரங்க, நான் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறேன், நெக்லிஜென்ட்லி நான் வந்து கவனக்குறைவாக அது தெரிஞ்சும் அதை தடுக்க தவறிட்டேன் அப்படிங்கிற எல்லாருக்கும் லாஃபுல் அன்லாஃபுல் கெப்பாசிட்டி, இல்லைனா யாருனாலும் லாஃபுல் அன்லாஃபுல் கெப்பாசிட்டி எனி மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஹூ டஸ் எனி ஆக்ட் டு ப்ரமோட் த மேரேஜ், அந்த மேரேஜை நடத்தி வைக்கிறவோ இல்லை அதுக்கு நடத்துங்க அப்படின்னு பெர்மிஷன் பண்ணவோ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆவாங்க. அந்த மேரேஜில் கலந்துக்கிட்டவங்க கூட அதை தடுக்க மறுத்துட்டாங்கன்னா அவங்களும் இன்க்ளூட் ஆகிறாங்க. ஸோ வந்து இவங்களுக்கெலாம் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? 2 வருஷம் கடுங்காவல் தண்டனையாகவும் மேக்ஸிமம் ஆகலாம், இல்லை 1 lakh வரை ஃபைன் போகலாம். இப்போ ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைடட் தட் நோ உமன் ஷால் பி பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட், எந்த பெண்மணியும் ஜெயிலில் தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஃபைன் கொடுப்பாங்களா இருக்கும். Subsection 2, for the purpose of this section it shall be presumed unless and until the contrary is proved that where a minor child has contracted a marriage, the person having charge of such minor child has negligently failed to prevent the marriage from being solemnized. இந்த கல்யாணம் பண்ணினவரே மைனர் தான், 2 பேருமே மைனர் தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து அவங்க ஒருத்தங்களோட பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த கல்யாணத்தை தடுக்க ஃபெயில் ஆகிட்டாங்க, நெக்லிஜென்ட்டில் கவனக்குறைவாக தடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க இதில் வந்து ஒரு பாட்சி ஆவாங்க, ஓகேவா? இப்போ வந்து இன்னும் எத்தனை செக்ஷன் இருக்குது? 12, 13, 14. ஒரு நிமிஷம், 43 minutes ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆஃப் எ மைனர் ஒரே ஒரு செக்ஷன் பார்க்கலாம், அப்புறம் மற்றெல்லாம் அடுத்த செஷனில் பார்க்கலாம். செக்ஷன் 12 வந்து மேரேஜ் ஆஃப் எ மைனர் சைல்டு டு பி வாய்ட் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ் வேர் எ சைல்டு பீயிங் எ மைனர். கிளாஸ் ஏ என்ன சொல்கிறாங்க, இஸ் டேக்கன் ஆர் என்டைஸ்ட் அவுட் ஆஃப் த கீப்பிங் ஆஃப் லாஃபுல் கார்டியன். பி வந்து பை ஃபோர்ஸ் கம்பல்ட் ஆர் பை எனி deceitful means induced to go from a place. C வந்து is sold for the purpose of marriage, made to go through
a form of marriage, or if the minor is married after which the minor is sold or trafficked or used for immoral purpose, such marriage shall be null and void. ஸோ எந்த மாதிரி கல்யாணம்லாம் செல்லுபடி ஆகாதது அப்படின்னு செக்ஷன் 12 சொல்கிறாங்க. அந்த குழந்தைய லாஃபுல் கார்டியன்கிட்டேருந்து கடத்தி கொண்டு போய், இல்லைனா வந்து ஆசை வார்த்தை காமிச்சு ஈர்க்கப்பட்டு கடத்தி கொண்டு போனாலும் செக்ஷன் 12 தான். ஓகேவா? அந்த மாதிரி கல்யாணமும் செல்லுபடி ஆகாது. கொண்டு போய் இல்லைனா ஃபோர்ஸில் ஏதோ ஒரு கம்பல்ஷனில் இழுத்துட்டு போகிறது, இல்லைனா ஏமாற்றி இன்டியூஸ் பண்ணினா அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஆர்வத்தை தூண்டி ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பாட்ட இருந்தோ கார்டியன்ட்ட இருந்தோ தன்னாலேயே வெளியில் வர வச்சு அவங்கள வந்து இந்த கல்யாணத்துக்காக விற்றாலோ, இல்லைனா இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள தப்பான ஒரு இதில் வந்து கடத்தினாலோ விற்றுட்டாலோ அந்த மாதிரி கல்யாணமும் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு செக்ஷன் 12 சொல்கிறாங்க. செக்ஷன் 12 வந்து நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் பார்ப்போம். பை பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.